வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அவங்களும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ரெண்டுமே சேர்ந்து நமக்கு லாஸ்ட் இயர்லேருந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கான 2024க்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஆன்லைனில் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் விசி மேடம்கிட்டேருந்தே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ், தென் அப்ளிகேஷன் ப்ராசஸ், சீட்ஸ், டேட்டாஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் மொத்தமாக 14 யூஜி ப்ரோக்ராம்ஸை நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி செரிகல்ச்சர், அதே மாதிரி நமக்கு பிடெக் ப்ரோக்ராம் சயின்ஸ் ஸ்ட்ரீமும் டெக்னாலஜி ஸ்ட்ரீமும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி 14 யூஜி ப்ரோக்ராம்ஸை வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதே மாதிரி டிப்ளமோ ப்ரோக்ராமை நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர், டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். ஸோ 3 டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 18 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். 18 அரசு கல்லூரிகள் இருக்குது. 28 இந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்த கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா 28 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. இந்த 28மே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட இணைந்த கல்லூரிகள், அதனால் அஃபிலியேட்டட் காலேஜ்னு சொல்லுவோம். ஸோ அஃபிலியேட்டட் காலேஜ் 28ம் கவர்மெண்ட் காலேஜ் 18 நமக்கு 18 கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது. ஓகேவா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியை நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா எல்லாருமே விரும்புறது அக்ரி அண்ட் ஹார்டி, சரிங்களா? அது ரெண்டுக்கும் தான் மேக்ஸிமம் சீட்ஸையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அக்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் 1335 சீட்டும், ப்ரைவேட் காலேஜில் 2670 சீட்டும், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4005 சீட் இருக்குது. இதில் ரிசர்வேஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் 7.5 இருக்குது. ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி கேர் ஷீட்டு இது எல்லாமே நமக்கு இதுக்குள்ளே தான் இன்க்ளூடட். ஓகேவா? ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜில் 397 சீட்டும், பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 136 சீட்டும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 433 சீட்டு நமக்கு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கு இருக்குது. ஓகேவா? டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். ஓவராலாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 3 ப்ரோக்ராம்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி டிஎன்ஜேஎஃப்யூ பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபர் பண்ணுறது 6 யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 3 பி ஒகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அதே மாதிரி டிஎன்ஜேஎஃப்யூ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அட்மிஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர்லேருந்து. ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்னது இனிஷியலில் சொன்னது சார் ஆன்லைனில் அப்ளிகேஷன், இந்த வருஷத்துக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும், அதை பற்றி விசி மேடமோட நியூஸ் ஒன்று கிடச்சிருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னா, எஸ், என்ன அவங்க சொல்லியிருக்கிற அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 ரிசல்ட், இந்த வருஷத்தோட +2 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மே 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆன அன்னையிலேருந்து த்ரூ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அன்னையிலேருந்து நாங்கள் ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் 1 or 2 டேஸ் வந்து டிலே ஆச்சு. நாம் மேக்ஸிமம் எதிர்பார்க்கிறது மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஆனால் மேடம் விசி மேடம் தெளிவாக சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் நோட்டில், என்னைக்கு +2 ரிசல்ட் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கே மேக்ஸிமம் த்ரூ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அன்னைக்கே வந்தால் கூட ஹாப்பி தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம மே 6ஆம் தேதி எதிர்பார்ப்போம். இல்லை அப்படின்னா 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு த்ரூ ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் டிஎன்ஏயு அண்டு டிஎன்ஜேஎஃப்யூக்கு. ஓகேவா சார்? எத்தனை நாளைக்கு சார் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 30 நாள். நமக்கு என்னைக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 30 நாளைக்கு த்ரூ ஆன்லைன் மூலமாக நாம் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சார் எவ்வளோ சார் நமக்கு அப்ளிகேஷனுக்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாயும், அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 250 ரூபீஸும் நமக்கு சார்ஜ் பண்ணிப்பாங்க. பிஎஸ்சி அக்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே டிப்ளமோ அக்ரிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகிடும். சார் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும், அதாவது டிஎன்ஏயூவில் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ்க்கு தனியாக தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்க்கு தனியாக தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி டிஎன்ஜேஎஃப்யூ ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம தனித்தனியாக தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் நமக்கு அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.